Hi friends, welcome to Saviari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவில் மட்டும் போட்டிருக்கிற ஒரு ஒர்க்கை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் போட்டதும் கூட ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். பீடு வைக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஒர்க்கு. இது நான் ஸ்லீவில் போட்டிருக்கேன். அதையே கூட நீங்கள் வேணும்னா நெக்லையும் போட்டுக்கலாம். நெக்கில் ஆல் ஓவர் ப்ளவுஸ்லேயும் கூட இந்த மாதிரி டிசைன்ஸு இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இது ஸ்லீவுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப மைல்டாக ஹெவி ஒர்க்கு வேணாம், எனக்கு மைல்டாக ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கு இந்த மாதிரி கட் பீடு, ரொம்ப மைக்ரோ பீடு சொல்லுவாங்க இல்லைங்களா, கட் பீடில் லாஸ்ட்டு சைஸு அந்த பீடு வச்சு போட்டுட்ருக்கேன். கோல்டு கலரில் எந்த ஒரு ஃபில்லிங் அது மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே கட் பீடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவரு எல்லாம் என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரேஸ் ரெடி பண்ணிவிட்டு ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய பீடு பஞ்சில் இருக்குது இல்லைங்களா, அந்த பீடில் ஒரு பீடு வச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக இந்த அவுட்லைன் போடுறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டோனுன்றதுனால ஸ்டோன் ஒட்டிட்டு ட்ரை பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அந்த ஸ்டோனுக்கு அவுட்லைனாக கூட நான் பீட்ஸ் கொடுக்கல, சாம்பிள் பிக்சரில் அந்த மாதிரி இல்லை. அப்படியே ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனுக்கு வெளியே அந்த ஃப்ளவரோடைய ஷேப்பை அப்படியே போடணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து மைக்ரோ பீடுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சைஸு சுகர் பீடு மாதிரி தான் இருக்கும். அதனால் ரெண்டு பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த கர்வாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த பீடு ரவுண்டாக இல்லாமல் கட்டாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்படியே விட்டோன்னா ஷார்ப் எட்ஜ் கொடுத்த மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த கர்வ் இருக்குது இல்லைங்களா, இந்த கர்வ் கிட்டலாம் ஒவ்வொரு பீட்ஸுக்காக ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இது ஒன்று மட்டும் ஷேப் மாறும். பெட்டல் ஒவ்வொரு ஃப்ளவரில் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஃப்ளவரில் வந்து இந்த பெட்டல் மட்டும் ஐ ஷேப்பாக இருக்கிற மாதிரி கூட இருக்குது. இதில் வந்து அவங்க சாம்பிள் காட்டினதில் இந்த மாதிரி 3 கர்வ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த டிசைன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் 4 பீட்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடும் 3 பீட்ஸ் வச்சு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதோட எண்டில் கூட சுகர் பீடு வைக்கலாம். இவ்வளோ தான் இதோடைய ஃபில்லிங்கு, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பீட்ஸ் வைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும்னு சொன்னது இதுக்காக தான். நீங்கள் பீட்ஸ் வைக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த ஒர்க்கை ஈஸியாக போட்டுக்கலாம். அவுட்லைன்னு நான் வந்து போட்டிருக்கேன். அந்த அவுட்லைன்னா நெக்லைன் சொல்கிறேன். அது கூட நீங்கள் போட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி டிசைன்ஸுக்கெலாம் நார்மலாக போட்டுட்டு அப்படியே நார்மலாக ப்ளவுஸு, இந்த ஃபேன்சி சாரீ அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் ஜார்ஜெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாரீலாம் அதுலேயே எம்ப்ராய்டரி போட்டு வர்றது எல்லாம் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நெக்லைன் இல்லாமலே இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்லைன் போட்டிருக்கேன். அதில் வந்து நெக்லைன் இந்த ஃப்ளவரோடைய பெட்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் ஒர்க் இருக்குது. சேம் அதே மாதிரி கட் ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நெக்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, நெக்கில் வந்து சேம் இதே ஃப்ளவரை ஒவ்வொரு அடுத்தடுத்து ஃப்ளவராக இருக்கிற மாதிரி ஒரு லைனில் நெக் லைன் சுற்றி ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு இந்த ஒர்க்கு போடலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் ஃபுல்லாக எப்படி போட்டிருக்கேன்றதை. இது ஃபுல்லாகவே அந்த ஸ்லீவ் தான், ஸ்லீவில் போட்டிருக்கிற ஒர்க்கு தான். இதை ஒழுங்காக என்னால் காட்ட முடியல, நான் ஃபுல்லாக காட்டுறேன் அப்புறமா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரும் கூட நான் ஒரே மாதிரி வரைஞ்சின்னு இல்லை, ஒவ்வொரு ஃப்ளவருமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதை வச்சு வரைஞ்சிக்கணுன்றதில்ல, நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். ஒன்று பெருசு சின்னதாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஒரு சைடு ஸ்லீவோடைய ஒரு சைடில் மட்டும் வரைஞ்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த
பெட்டல் இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் மாதிரி கர்வாக கொடுத்து அதுக்கு வந்து செயினில் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஜரியில் ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது அதுக்கு மேலேயே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுவுமே ஜரியிலே தான் போடுறேன். இந்த மாதிரி கட் ஒர்க் வரும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோன்னா நமக்கு பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் எப்பவும் நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதில் ஒர்க்கு போடுறதுக்கும் இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்து போடுறதுக்கும் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி செயின் வித் ஜிக்ஸாக் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது இதுவே கூட உங்களுக்கு ஆல் ஓவர் ப்ளவுஸுக்கும் கூட இந்த சேம் அந்த ஃப்ளவரே, இந்த ஃப்ளவருன்னு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து என்ன ஃப்ளவர் தேவையோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீட் லுக்காக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப ஷட்டில்டாக இருக்கும் ஒர்க்கு பார்க்க. இதே மாதிரி ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சுக்கு அந்த செயின் வித் ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சுக்கு, இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைனுக்கு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். அதோட பேக் நெக்லாம் வந்து எதுவும் ஒர்க்கு போடல, ஸ்லீவ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். சரிங்களா? பாருங்கள், அந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒவ்வொரு சைஸில் தான் இருக்கும். தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஹாஃப் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பெருசு சின்னதுமாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பக்கமும் அப்படியே ட்ரேஸ் எடுத்திங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் எந்த சைஸில் ஃப்ளவர் போட்டிருக்கோமோ அதே சைஸில் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸஸ்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் அரேஞ்ச் பண்ண மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு சைஸாக இருக்கிற மாதிரி பண்ணி ஒர்க்கு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அந்த ப்ளவுஸோடையே மேட்ச் ஆகிடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்லீவு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவு காட்டுறேன். இப்போ இது இன்னொரு ஸ்லீவு. 2 ஸ்லீவையும் சேம் அதே டிசைனில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் போடும்போது ஹெவியாக எதுவும் ட்ரை பண்ணாமல் இப்படியே விடுறது தான் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவியாரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.